அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பாகவே புள்ளி வச்ச இந்தி கூட்டணி சார்பில் நடைபெற்ற தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு தலைவரும் பேயறிந்தது போல் அமர்ந்திருப்பதை பார்த்தாலே நமக்கு விஷயம் ஓரளவு விளங்கிவிடுகிறது. அதேபோல தேர்தலுக்கு பிந்தைய அனைத்து ஊடகங்களின் கருத்து கணிப்புகளும் பாஜக கூட்டணி 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவது உறுதி என்பதை அறுதியிட்டு சொல்கின்றன. பாஜக கூட்டணிக்கும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணிக்கும் அடிப்படையில் சில வித்தியாசங்கள் உள்ளன. பாஜகவுக்கு ஆதரவாக விழுகிற வாக்குகள் அனைத்தும் பாசிட்டிவ் வாக்குகள், மோடி ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக போடப்படுகிற வாக்குகள். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு விழுகிற வாக்குகளில் மிக பெரும்பாலானவை நெகட்டிவ் வாக்குகள், அதாவது மோடி ஆட்சி போக வேண்டும் என்பதற்காக போடப்படுபவை. அதிலும் சுமார் 18% சிறுபான்மையின மக்கள் மத ரீதியில் பாஜகவை ஏற்க விரும்பாமல் எதிர்த்து வாக்களிப்பவர்கள். இதை கழித்து பார்த்தால் எதிர்க்கட்சிகளின் வாக்கு பலம் மிக மிக குறைவானது. இதை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியை பிடிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் நிலை ரொம்பவும் சிக்கலானது. கெஜ்ரிவால் சிறை செல்ல வேண்டும். அவரது அமைச்சர்கள் ஏற்கனவே சிறையில் உள்ளனர். ராகுல், மம்தா, பவார், பினராயி விஜயன் மீது வழக்குகள் உள்ளன. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்களும் வழக்குகளில் சிக்கியுள்ளனர். மோடி ஆட்சி மாறினால்தான் தங்களுக்கு விடிவு பிறக்கும் என்பதே எதிர்க்கட்சிகளின் எண்ணம். இதனால் தான் தங்களுக்கு வந்த ஆபத்தை இந்தியாவுக்கே வந்த ஆபத்தாக நினைத்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் மாபெரும் ஊழல்களோ மத கலவரங்களோ பொருளாதார சீர்குலைவோ நடந்ததாக கூற முடியாது. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் மக்களுக்கு இல்லை. அதனால் பாஜக ஆட்சி போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்க எந்த காரணமும் இல்லை என்பதே உண்மை நிலை. எந்த காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகளால் மோடி எதிர்க்கப்படுகிறாரோ அதே காரணங்களுக்காக மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். இதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகளும் சொல்ல இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த முறை 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என பிரதமர் மோடி முதலான அனைத்து பாஜகவினரும் சொல்லி வந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எனவே ஆட்சியை கைப்பற்றவில்லை என்றாலும் கூட பிரதமர் மோடியின் கனவை சிதைத்து விட்டோம் என்ற வெற்றியை அணுவாய் ருசிக்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுலார் தாய்லாந்தின் பட்டாயா சென்று ஒரு 10 நாள் தியானம் செய்துவிட்டு வரலாம். நன்றி.